ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மதுரை கோரிப்பாளையமில் இருக்கிற பிரிட்ஜ் ஒர்க் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ நம்ம மதுரையே வந்து நல்லா டெவலப் ஆக போகுது. ஆனாலும் நம்மளுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ஒரு சில இது நம்ம இழக்க நேரிடுது. நாங்கள் போன தடவை போனப்பவே வந்து நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப்பு அங்கே இருக்கிற மரம்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை போகும்போது ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டாங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதேமாதிரி தமுக்கம் பஸ் ஸ்டாப்லேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து மாறுது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வழியில் இருந்த மரம் எதுவுமே வந்து இல்லை, அந்தளவு வந்து இல்லை. இருந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் சுற்றி தமுக்கம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மரமே எடுத்துட்டாங்க. நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக பார்ப்பீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு மரம் காமிச்சு இங்கே அது ஒயர் தொங்குறது மாரி வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். எனக்கு அந்த மரம் வந்து லாஸ்ட்டு வீடியோ நான் தான் எடுப்பேன்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ போகையில் அந்த மரத்தையே காணோம். அந்த ஒயருக்காக அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க, மாட்டி ஒயர்லாம் இது பண்ணி. ஆனால் இப்போ அந்த மரமே இல்லை. பாலம் கட்டுறதுக்கு ஊர் டெவலப் ஆக போகுது. ஆனால் ஒரு சில மெமரிஸ் எல்லாம் நம்ம இழக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. தமுக்கத்துக்கு எதிரில் அந்த பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும். பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் சுற்றி அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும். கொஞ்சம் அது வெயில் அவ்வளோவா இல்லாமல் இருக்கும். ஆனால் காலைல போகையில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் இருந்துச்சு. ஃபுல்லாகவே அப்படியே சொல்லுவாங்க தெரியுங்களா, மொட்டை காடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாப்பு. இன்னும் அது எவ்வளோ நாள் இருக்குன்ட்டுன்னு தெரியல. அதே மாதிரி ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் மழைக்காலம் கிளைமேட்டும் கிடையாது, வெயில் ரொம்ப இருக்குது. இதனாலேயும் நிறையா மக்கள் வந்து கொஞ்சம் நம்ம வெயிலுக்கு வாடி வதங்கி தான் போவோம். ஏன்னா காலையில் 10 மணிக்கே இன்றைக்கெலாம் வந்து வெயில் சரியான வெயில் இருந்துச்சு. நீங்கள் கோரிபாளையத்தில் என்ன மிஸ் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இல்லை, பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நார்த் கேட் ஹோட்டலுக்குலாம் வந்து கேட்டே இல்லை, ஓப்பனாகவே வந்து அப்படியே தான் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து 2 மரம் வேறு கோரிப்பாளையம் ஸ்டாப் கிட்டே இருந்துச்சு. அது என்ன மரன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாப்க்கு வந்து வெயிட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல தான் மரம் வந்து இருந்தது. அதையும் எடுத்துருவாங்களோ என்னமோன்ட்டு நான் வீடியோவே எடுத்துக்கிட்டேன். நம்ம மதுரை கோரிப்பாளையம் வைகை ஆற்று பாலத்தில் வந்து தண்ணி வந்து போயிட்டு இருந்தது. தண்ணி வந்து நிறையா இருந்தது. ஆனால் பசங்களும் வந்து அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைடு கட்டுற பாலம் வீடியோ எடுக்கையில் தான் வந்து பசங்க குளிக்கிறதே வந்து வீடியோவில் வந்து தெரிஞ்சது.